இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த வழக்கறிஞர் அஜிதா நம்மோட இணைப்புல இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் வழக்குல முதல் கட்டமாக 9 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகள் பக்கம் வைக்கப்பட்ட ஒரு வாதம் என்னன்னா, அவங்களுடைய வயதை கருத்தில் கொள்ளணும், அவர்களுக்கான அவங்களுடைய தாய் தந்தைகளை கவனித்துக் கொள்ளணும், அதனால குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் அப்படிங்கிற வாதம்லாம் முன்வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நீதிபதி இன்னும் சற்று நேரத்துல தீர்ப்பு வழங்க இருக்கிறாரு. என்ன மாதிரியான தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? இந்த வழக்குல 9 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்திருக்கிற இந்த சமயத்துல அவரவர்கள் என்ன தவறு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு வணையப்பட்டதோ, அந்த சார்ஜ் ஷீட்ல அவர்களுக்கான குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு என்ற அடிப்படையில யார் எந்த அளவுக்கு எந்த மாதிரி குற்ற செயல்கள் இருந்தாங்களோ அதற்கான அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும்ன்றதை நான் உறுதியா நம்புறேன். சில பேர் வெறும் அதுல முழுமையான பங்களிப்பு இல்லையோ அல்லது குறைவான குற்றங்களை செஞ்சிருக்காங்க அப்படின்னு இருந்தாலோ அவர்களுக்கு அதற்கேற்ற அதிகபட்ச தண்டனை கொடுக்கப்படும் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இது போன்ற வழக்குகள்ல ஒரு பெரும்பாலும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை, குறிப்பாக ஒரு அதிகாரமற்ற ஒரு சாதாரண பெண்களை பாலியல் ரீதியான வன்முறை, அதற்கான வன்புணர்வுகள், அப்படி இருக்கிற விஷயங்களை ஆடியோ வீடியோ பதிவு, அதை வைத்து மீண்டும் மீண்டும் அவர்களை குற்றத்திற்கு ஆளாக்குவது, இது போன்ற விஷயங்கள் ஏதோ தெரியாமலோ ஒரு வேகத்திலேயோ அவசரப்பட்டோ அப்படி செய்யக்கூடிய ஒரு குற்றமாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. இது ஒரு பெரிய ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கக்கூடிய, அவங்களுடைய சுய லாபத்திற்காகவும் மற்றவங்களை பாதிக்கிறத பற்றியான எந்த கவலையுமே இல்லாமல் செய்த பெரும் கடுமையான மோசமான குற்றங்கள். அதனால இருக்காங்கிறதோ அவருடைய வயதை பொறுத்தோ எந்த விதமான கனிவும் இவர்களுக்கு காட்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பல குற்ற செயல்கள் நடந்திருக்கிறது. குறிப்பாக பாலியல் பலாத்காரம், அப்புறம் மிரட்டியது, பெல்ட்டால் அடித்து துன்புறுத்தியதுன்னு பல குற்ற செயல்கள் நடந்திருக்கு இல்லையா? ஸோ என்ன மாதிரியான தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு மேம்? ஏன்னா அரசு சார்பாக சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வை? ரொம்ப சரியானது, அதுதான் சரியானதா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதாவது ஆயுள் தண்டனை அப்படின்னா வழக்கமா சட்டத்துல 14 ஆண்டுகள், அதற்கு முன்போ அதற்கு பின்போ அவர்கள் நன்னடத்தையை வைத்துக் கொண்டு இவர்களை வெளியில விடலாம் அப்படின்னு அவர்களுக்கான வாய்ப்புகள் தரப்படும் நன்னடத்தையின் அடிப்படையில. சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு சொன்னா இயற்கையாக மரணிக்கும் வரை அவர்கள் சிறையில் இருக்கணும்ன்றது, இதுதான் ஒரு சரியான தண்டனையா இருக்கும். அதிகபட்ச தண்டனையை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா வேற எந்த காரணமே இவங்களுக்கு பொருந்தாது. குற்றம் செய்த எல்லாருக்குமே பெற்றோர்கள் இருப்பாங்க, குற்றம் செய்த எல்லாருக்குமே ஒரு குடும்பம் இருக்கலாம். அப்ப அதையெல்லாம் ஒரு காரணமாக கேட்பதுங்கிறது சாத்தியமற்ற ஒரு விஷயம். இன்னும் என்னன்னா, எவ்வளவு சரியாக புலன் விசாரணை செய்யப்பட்டிருக்கோ, எவ்வளவு ஒரு வாட்டர் டைட்டா இந்த கேஸ அவங்க நிரூபிச்சிருக்காங்களோ அதை பொறுத்துதான் உயர்நீதிமன்றத்திலையும் இது போன்ற வழக்குகள் வரும்போது மேல்முறையீட்டுல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாமல் கீழமை நீதிமன்றத்துல கொடுத்திருக்க அந்த தீர்ப்பு உறுதி செய்யப்படும். அதனால அந்த புலன் விசாரணை சிறப்பாக நடைபெற்றிருக்கிறதா இல்லையாங்கிறத இன்னொரு முறை மேல்முறையீட்டுக்கு வரும்போதும் கூட இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு இருந்தால் மட்டுமே இது ஒரு இறுதியான வெற்றியா இருக்கும். ஏன்னா பல வழக்குகள்ல பாத்தீங்கன்னா கீழமை நீதிமன்றத்துல கொடுத்த தீர்ப்பு என்பது மேல்முறையீட்டுல மாற்றி அமைக்கப்படுது. ஏன்னு சொன்னா புலன் விசாரணையில் இருக்கக்கூடிய ஓட்டைகள், புலன் விசாரணையில் இருக்கக்கூடிய போதாமைகள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம். அதனால இதுல அதிகபட்ச தண்டனை அவர்கள் சாகும் வரைக்கும், வாழ்நாள் வரைக்கும் ஆயுள் தண்டனை என்பது மிக மிக அவசியமான தேவையான, இது ஒரு சமூகத்திற்கு தவறு செய்பவர்களுக்கும் சரி அல்லது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் அந்த மனநிலையிலிருந்து வெளியில இருந்து பார்க்கிற நமக்கும் கூட இதற்கான நியாயம் என்பது இப்படிப்பட்ட அதிகபட்ச தண்டனைங்கிறதா இருக்கணும்ன்றது சரியான விஷயம். அப்படிதான் வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். கருத்துகளுக்கு நன்றி மேம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.